தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலால் 15 நாட்களில் 1000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேரளா, கர்நாடகா மாநிலங்களில் தினசரி 100க்கும் மேற்பட்டோர் டெங்குவால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். நம் எல்லை மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ஈரோடு, தேனி, கோவை, நீலகிரி, கிருஷ்ணகிரி, வேலூரில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு பரவி வருகிறது. கடந்த 15 நாட்களில் 1000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து மக்கள் நல்வாழ்வு அதிகாரிகள் கூறும்போது, இந்த ஆண்டு இதுவரை 5700க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 2 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். அத்துடன் டெங்கு தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ள அனைத்து உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், சுற்றுப்புறத்தை பாதுகாத்தல், தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளுதல் ஆகியவை அவசியம் என்றும் தெரிவித்துள்ளனர். 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சருக்கு உடந்தையாக இருந்ததாக சென்னை வில்லிவாக்கம் காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜை கரூரில் வைத்து இன்று காலை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை பேருந்து நிலையம் அருகே உள்ள சாந்தநாதபுரத்தில் பை ஒன்று கேட்பாரற்று கிடந்ததாகவும், அந்த பை மெல்ல அசைவதாகவும் நகர காவல் நிலையத்திற்கு அப்பகுதியைச் சேர்ந்தோர் தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அங்கு வந்து சோதனை செய்த போலீசார் அந்த பைக்குள் அரிய வகை 97 நட்சத்திர ஆமைகள் இருப்பதை கண்டனர். இதையடுத்து ஆமைகளை புதுக்கோட்டை வனச்சரக அலுவலர் சதாசிவத்திடம் போலீசார் ஒப்படைத்தனர். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் வழங்கப்பட்ட வங்கி ஆவணங்களின் உண்மைத்தன்மையை ஆராய கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த புதிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலக அளவில் முட்டை உற்பத்தியில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் க.ந. செல்வகுமார் தெரிவித்துள்ளார். மதுபானங்களை ஜொமேட்டோ, ஸ்விக்கியில் ஆர்டர் செய்து வீட்டுக்கே கொண்டு வந்து விநியோகம் செய்யும் திட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளன. உணவுப் பொருட்களை வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்கும் ஜொமேட்டோ, ஸ்விக்கி நிறுவனங்கள் மூலம் மதுபானங்களை வீடுகளுக்கே கொண்டு வந்து விநியோகிக்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்துவது குறித்து தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் பரிசீலனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது தமிழகம், கர்நாடகம், ஹரியானா, பஞ்சாப், கோவா, கேரளா, டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் சோதனை முயற்சியாக இந்த திட்டத்தை ஸ்விக்கி, பிக்பாஸ்கெட், ஜொமேட்டோ, பிளிங்கிட் போன்ற ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்கள் மூலம் விநியோகிக்கும் திட்டம் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக குறைந்த ஆல்கஹால் கொண்ட மது வகைகளான வைன், பியர் போன்ற மதுபானங்களை விநியோகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி விஷ சாராய சம்பவம் தொடர்பாக 7 போலீசார் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் உட்பட 7 பேரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் வெளிச்சந்தையில் அதிக விலை காரணமாக ரேஷன் கடைகளில் பருப்பு, பாமாயில் விலை இன்னும் சில மாதங்களில் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் பேரூராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1.34 லட்சம் ரூபாயை லஞ்ச ஒழிப்பு போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் கடந்த சில நாட்களாக பலத்த சூறாவளி காற்று வீசுகிறது. மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதால் மறு அறிவிப்பு வரும் வரை இப்பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ராமேஸ்வரம் கடல் பகுதியிலும் சூறாவளி, கடல் சீற்றம் காரணமாக பாம்பனில் நேற்று விசைப்படகு, நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டது. இதனால் தெற்குவாடி துறைமுக கடல் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 600க்கும் அதிகமான நாட்டுப்படகுகளும் கரையோரத்தில் உள்ள கடல் பகுதியில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. மின்கட்டண உயர்வை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். அத்துடன் மின்கட்டண உயர்வை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் எனவும், மாதாந்திர மின் கணக்கீட்டை அமலாக்க வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் கே. பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பட்டியலின வகுப்பில் கூடுதலாக சில ஜாதிகளை சேர்ப்பது உள்ளிட்ட எந்த மாற்றத்தையும் மேற்கொள்ளும் அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. RSS குறித்த கருத்துக்காக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக கடந்த 2014ஆம் ஆண்டு தொடரப்பட்ட அவதூறு வழக்கில்
விரைவாக தீர்ப்பளிக்க மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தை மும்பை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேசிய தேர்வு முகமை மையத்திலிருந்து நீட் தேர்வின் வினாத்தாட்களை திருடிய குற்றச்சாட்டில் 2 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இதன் மூலம் வினாத்தாள் கசிவு, ஆள்மாறாட்டம் மற்றும் நீட் தொடர்புடைய பிற முறைகேடுகளில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 14ஆக உயர்ந்துள்ளது. டெல்லி கலால் கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள பாரத ராஷ்டிர சமிதி பிரமுகர் கவிதாவுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் அவருக்கு மருத்துவமனையில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. நீதிமன்ற காவலில் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவருக்கு காய்ச்சல் உள்ளிட்ட உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டன. இதையடுத்து டெல்லியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அவரை சிறை அதிகாரிகள் அழைத்துச் சென்றனர்.